நாராயணீய விளக்க உரை 29வது தசகம். மோகினி அவதாரம். ஸ்லோகம் 1. அசுரர்கள் அமிர்தம் வேண்டி சண்டையிடுதல். ஸ்ரீ தன்வந்தரி பகவான் அமிர்தத்தை கையில் ஏந்தி பார்க்கடலில் நின்று வெளிவந்தார். அசுரர்கள் அந்த அமிர்த குடத்தை அபகரித்துக் கொண்டனர். தேவர்களோவெனில் ஸ்ரீ ஹரி நாராயணனே சரணம் என எண்ணி இருந்தனர். கதியற்ற இந்த தேவர்களை ஸ்ரீ பகவான் சமாதானம் செய்தார். உடனே அங்கேயே ஸ்ரீ பகவானும் மறைந்து விட்டார். ஸ்ரீ பகவானின் மாயையினால் அசுரர்கள் தங்களுக்குள் கலகத்தை அடைந்தனர். இப்படி இவர்களுக்குள் கலகம் ஏற்பட்டதற்கு காரணம் ஸ்ரீ பகவானுக்கு தேவர்களிடம் உள்ள அனுக்கிரக புத்தியே ஆகும். அசுரர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டதால் தான் தேவர்களுக்கு அமிர்தம் கிடைத்தது. ஸ்லோகம் 2. மோகினி ரூபத்தில் அசுரர்கள் ஆசை கொள்ளல். அசுரர்களை மோகிக்கச் செய்வதற்காக பகவான் ஸ்திரீ ரூபம் எடுத்தார். அந்த ரூபமோவெனில் நீருண்ட மேகம் போன்ற வர்ணம் உள்ளதாக இருந்தது. நல்ல யௌவனம் வாய்ந்ததாகவும் இருந்தது. ஸ்தன பாரத்தால் சரீரம் வணங்கியதாக இருந்தது. இந்திரியங்களுக்கு வசப்பட்டவர்களை அசுரர்கள் என சொல்லுவது வழக்கம். இவர்கள் பிறப்பிலேயே இந்திரியங்களுக்கு வசப்பட்டதாலேயே இவர்களுக்கு அசுரர்கள் என பெயர் வந்தது. பகவானுடைய சிறிதான மாயையினால் செய்யப்பட்ட உருவத்திலேயே இவர்கள் ஆசை கொள்ளக்கூடியவர்கள். இங்கோவெனில் ஸ்ரீ பகவான் தனது பூர்ணமான மாயா சக்தியையே மோகினி என்ற பெண்ணாக காட்டியிருக்கிறார். இதை கண்ட அசுரர்கள் மற்றெல்லா விஷயங்களிலும் உள்ள ஆசையை விட்டது போல தற்போது அமிர்த கலசத்தில் வைத்த ஆசையையும் விட்டுவிட்டனர். ஸ்லோகம் 3. மோகினி ரூபத்தை கண்டு அசுரர்கள் வினவுதல். அசுரர்களுக்கு மோகினி ரூபத்தை கண்டதும் காமம் உண்டாயிற்று. உள்ளே காமம் உண்டானால் அதை அடக்கி வைத்துக் கொள்ள முடியாது. அசுரர்களுக்குள் இருக்கும் காமத்தை நம்பூதிரி காட்டுகிறார். மானின் கண் போன்ற கண்களை உடைய மோகினியே, நீ யார் என கேட்டதோடு நிறுத்திவிடாமல் அப்பெண்ணின் தொடர்பு தங்களுக்கு வேண்டுமென கோரி இவ்வமிர்தத்தை தாங்களே எங்களுக்கு பங்கிட்டுக் கொடுங்கள் என கேட்டனர். இப்படி முன்பின்னறியாத ஒரு பெண்ணை வேண்ட வேண்டுமானால் அதற்கு காமத்தை தவிர வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? மோகினி உருவம் தரித்த ஸ்ரீ பகவானோவெனில் தன்னை குலட்டா துஷ்ட ஸ்திரீ என்றும் திதியின் பிள்ளைகளான நீங்கள் என்னிடம் சிநேகம் செய்யலாமா என்றும் கூறினார். அப்படியும் அவர்கள் விலகாமல் மோகினி ரூபத்துடன் கூடிய பெண்ணையே அமிர்தத்தை பங்கிட்டு தரும்படி வேண்டினர். ஸ்லோகம் 4. மோகினி வேஷம் தரித்த ஸ்ரீ பகவான் தன்னை நம்ப வேண்டாம் என்று சொல்லியும் அசுரர்கள் மிகுந்த சந்தோஷத்துடன் அமிர்த கலசத்தை மோகினியிடம் கொடுத்தனர். அப்பொழுது அந்த பெண், நான் தங்களுக்கு நல்லது செய்ய மாட்டேன், கெடுதல் தான் செய்வேன் என்பதை நன்கு விளக்குவதற்காகவே தன் கெட்ட செயலை பொறுத்து கொள்ள வேண்டும் என கூறினாள். அதற்கும் அவர்கள் சம்மதித்தனர். இத்தனைக்கும் காரணம் அசுரர்களின் காமமும் அஞ்ஞானமுமே ஆகும். அதோடு அசுரர்களையும் தேவர்களையும் வெவ்வேறு வரிசைகளில் ஸ்ரீ பகவான் உட்கார வைத்தார். லீலையுடனும் ஸ்ருங்கார சேஷ்டைகளுடனும் ஸ்ரீ பகவான் நடந்து கொண்டு தேவர்களுக்கு அமிர்தத்தை நன்கு பரிமாறினார். காமம் கொண்ட அசுரர்களை திருப்தி செய்து வைக்கவே ஸ்ரீ பகவான் ஸ்ருங்கார சேஷ்டைகளுடன் சஞ்சரித்தார். ஸ்ரீ பகவானை பஜித்த தேவர்களுக்கே அமிர்தம் கிட்டியது. தெய்வ பலத்தை பொருட்படுத்தாத அசுரர்களுக்கு மற்றெல்லா பலம் இருந்தும் பயன் கிட்டவில்லை. ஸ்லோகம் 5. ராகுவை வெட்டுதல். ஸ்ரீ பகவான் அசுரர்களுக்கு அமிர்தம் கொடுக்காமல் தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் பரிமாறியதை நம்பூதிரி துவம் பக்த லோக வசகஹ என்று கூறுகிறார். அசுர கூட்டத்தை சார்ந்த ராகு தங்கள் வரிசைக்கு அமிர்தம் வராததைக் கண்டு தேவர்கள் வரிசையில் வந்து அமர்ந்தான். மோகினியானவள் ராகுவின் இலையிலும் பரிமாறிவிட்டாள். அவ்வமுதத்தை ராகு பாதி உட்கொள்ளும் போது ஸ்ரீ பகவான் தனது ஸ்வய ரூபத்தை எடுத்துக்கொண்டு தனது சக்கராயுதத்தால் ராகுவின் தலையை வெட்டினார். இங்கு ஸ்ரீ பகவான் சர்வஜனாக இருந்தும் ராகுவை அறியாது பரிமாறியது தனது மோகினி ரூபத்தில் தானும் ஆழ்ந்திருந்தது போல உலகிற்கு காட்டுவதற்கே ஆகும். தேவ வேஷம் பூண்டு ராகு தேவர்களின் வரிசையில் அமர்ந்தான். அமிர்தத்தையும் உண்டான். சந்திரனும் சூரியனும் இதை பகவானிடம் தெரிவித்தனர். உடனே ஹரிநாராயணன் கத்தி முனை போன்ற சக்கராயுதத்தால் ராகுவின் தலையை வெட்டினார். அந்த உடலானது அமிர்த சம்பந்தமற்றதாகி விழுந்தது. தலையோவெனில் மரணமற்றதாக ஆகிற்று. பிரம்மதேவன் அதை சூரியன் முதலிய கிரகங்களுள் ஒன்றாக ஆக்கிவிட்டார். ஸ்லோகம் 6. தேவாசுரர்கள் சண்டையிடும் பொழுது ஸ்ரீ பகவான் தோன்றல். அவிவேகிகள் தங்கள் கெட்ட கர்மாவினால் ஏற்பட்ட கஷ்டத்தை பிறர் கொடுத்ததாக நினைப்பது வழக்கம். அசுரர்களோ அஞ்ஞானிகள்.
தங்களுக்கு அமிர்தம் கிடைக்காதது தேவர்களால் தான் என எண்ணி அவர்களுடன் சண்டையிட்டனர். அச்சண்டையும் வலுத்து விட்டது. மகாபலியும் தனது அசுர மாயையை ஏவினான். அதனால் தேவர்களின் கூட்டம் மிக்க குழப்பத்தையே அடைந்தது. பார்க்கடல் கரையில் அப்பொழுது தேவாசுர யுத்தமானது மயிர் கூச்சல் எடுக்கும்படிக்கு மிக்க பயங்கரமாக துவங்கியது. அப்பொழுது அவர்கள் ஒருவருக்கொருவர் பல வாகனங்கள், ஆயுதங்கள் இவற்றுடன் போர் புரிந்தனர். இந்திராதி தேவர்கள் ஸ்ரீ பகவானை தியானம் செய்தனர். ஸ்ரீ பகவானோ உலகம் யாவும் நன்றாக இருக்க வேண்டும் என எண்ணுபவர். ஸ்ரீ பகவான் கருடனின் தோளில் தாமரை போன்ற சரணங்களை வைத்துக் கொண்டு பீதாம்பரம் தரித்து குண்டலம் இவற்றுடன் தரிசனம் அளித்தார். ஸ்லோகம் 7. நாரதரின் வேண்டுகோளுக்கு இணங்கி ஸ்ரீ பகவான் சண்டையை நிறுத்துதல். ஸ்ரீ பகவான் கருடாரூடராய் இருப்பது கண்டு காலநேமி சிம்ஹ வாகனத்திலிருந்து போர் புரிய ஆரம்பித்தான். சூலத்தை கருடனின் தலையில் விழும்படி எறிந்தான். அதை ஸ்ரீ பகவான் கையில் ஏந்தி அதனாலேயே வாகனத்துடன் கூடிய காலநேமியை அடித்து வதம் செய்தார். மிக்க பலசாலிகளான மாலி, சுமாலி என்ற அசுரர்களை தனது சக்கராயுதத்தால் தலையை வெட்டி கொன்றார். மால்யவான் என்ற அசுரன் கோபத்தால் கூர்மையான கதையை கொண்டு கருடனை அடித்தான். கதை வருவதற்குள்ளே ஸ்ரீ பகவான் சக்கராயுதத்தால் அவனை வதம் செய்தார். ஸ்லோகம் 8. பரமேஸ்வரன் மோகினி ரூபத்தை காண ஆசைப்படல். ஸ்ரீ பகவான் மோகினி ரூபம் தரித்ததை பரமேஸ்வரன் கேட்டாராம். அவருக்கும் அந்த ரூபத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாயிற்று. பரமசிவனுக்கே அந்த ரூபத்தை பார்க்க ஆவல் உண்டானால் அது எவ்வளவு அழகாக இருந்திருக்க வேண்டும் என்பதை பக்தர்கள் ஊகிக்க வேண்டும். இந்த ரூபத்தை மறுபடி எடுக்கச் செல்லுவதற்காக பூத்தகணங்களுடன் பார்வதியுடனும் பரமசிவன் வைகுண்டம் சென்றார். அங்கு சென்று துதித்து தனது கோரிக்கையை தெரிவித்துக் கொண்டார். ஸ்லோகம் 9. மோகினி ரூபத்தை கண்டு பரமசிவன் மோகித்தல். ஸ்ரீ பகவான் அசுரர்களை மோகிக்கச் செய்வதற்காகவே பெண்ணுருவத்தை எடுத்தார். இவ்வுருவமோ பகவானின் பரிபூரண மாயாசக்தி நிரம்பியதாகும். இப்படிப்பட்ட மாயையை நின்று கடைத்தேறுவதற்கு முயற்சி மிகவும் தேவை என்பதை காட்டுவதற்காகவே மன்மதனை சாம்பலாக்கிய பரமசிவனும் மோகித்த கதை இங்கு கூறப்பட்டுள்ளது. ஸ்லோகம் 10. பரமசிவன் ஸ்ரீ ஹரியின் பெருமையை உரைத்தல். மோகினி வேஷம் தரித்த பகவான் காமிகளின் நிலையை காட்டுவதற்காகவே அத்தோட்டத்தில் ஓடினார். ஓடின மோகினியை விரட்டி கொண்டு பரமசிவன் ஓடினார். அதையும் காமியின் செயலை உலகிற்கு காட்டுவதற்காகவே செய்ததாக கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிடில் மன்மதனை எரித்த பரமசிவனுக்கு காமம் ஏற்பட காரணம் உண்டா? இதையெல்லாம் உலகிற்கு காட்டி காமத்தினின்று விடுபடுவதற்காகவே தெய்வங்கள் செய்ததாக கொள்ள வேண்டும். பரமேஸ்வரனின் வீரியம் நழுவியதும் நிஜ போதத்தையே அடைந்து விட்டார். ஸ்ரீ நாராயணனுடைய மகிமையை பார்வதியிடமும் எடுத்துரைத்தார். தாம் தெளிவடைந்ததும் இம்மாதிரி ஸ்ரீமன் நாராயணனும் பரமசிவனை போற்றினார். ஸ்ரீ பரமசிவனும் பார்வதியினிடத்தில் ஸ்ரீ ஹரி நாராயணனின் மகிமையை வர்ணித்தார். இக்கருத்துக்கள் யாவும் புலப்படும்படி ஒரே ஸ்லோகத்தில் நம்பூதிரி சுருக்கமாக வர்ணித்திருக்கிறார். இதை படிப்பதால் காமம் முதலிய தோஷங்கள் விலகி பக்தர்களுக்கு திவ்ய ஞானம் உண்டாகும். ஹே குருவாயூரப்பா காக்க வேண்டும் என இங்கு நம்பூதிரி பொதுவாக வேண்டியிருக்கிறார். அதனால் நம்பூதிரி உலகம் முழுவதும் ஸ்ரீ குருவாயூரப்பனின் அனுக்கிரகத்தை அடைய வேண்டும் என்று கோரியது வெளியாகிறது. ஸ்ரீஹரையே நமக. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.